ஒரு கஸ்டமர் உங்க கடைக்கு வந்த உடனே அவங்கள அந்த பொருளை வாங்க வைக்கிறது வெறும் அதிர்ஷ்டமும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. அது பியோர் சைக்காலஜி. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சேல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிறவி திறமைன்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது ஒரு சயின்ஸ், மனிதர்களோட மனதை படிக்கிற ஒரு கலை. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அலசல்ல அதை எப்படி மாஸ்டர் பண்றதுன்னு தான் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க லைஃப்ல ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி இருக்கீங்களா? எவ்வளவு முயற்சி பண்ணியும் கஸ்டமர் கிட்ட ரொம்ப நல்லா பேசியும் உங்களால அந்த சேலை க்ளோஸ் பண்ண முடியலையா? கவலைப்படாதீங்க. டாப் ப்ரொஃபஷனல் சேல்ஸ்மேன் யூஸ் பண்ற அந்த சீக்ரெட் ஃபார்முலாவை, அதாவது கஸ்டமரோட மைண்ட்ல அந்த பையிங் இம்பல்ஸை எப்படி கிரியேட் பண்றதுங்கிற ப்ளூ பிரிண்ட இன்னைக்கு நாம முழுமையா உடைக்க போறோம். இன்னைக்கு நாம கவர் பண்ண போற விஷயங்கள் இதுதான். 1. தி சேல்ஸ் சக்சஸ் மைண்ட் செட். அதுக்கப்புறம் அந்த 5 பவர்ஃபுல் ஸ்டெப்ஸ்: ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், பிரசன்டேஷன், க்ளோசிங் தி சேல், தி ரீஹேஷ் ஸ்ட்ராட்டஜி மற்றும் கடைசியா லெவல் அப் யோர் லைஃப். இது கண்டிப்பா உங்களை வெற்றியோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஓகே, விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போம். நம்பர் 1, த சேல்ஸ் சக்சஸ் மைண்ட் செட். பிஸ்னஸோட ஃபவுண்டேஷனே இதுதான். வெற்றிகரமான சேல்ஸ்க்கு உங்களோட திறமை மட்டும் பத்தவே பத்தாது. ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இல்லாம எந்த ஒரு சைக்கலாஜிக்கல் டெக்னிக்கும் முழுமையா வேலை செய்யாது. இங்க பாருங்க, ஒரு பக்கம் லேசி ஒர்க், நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கு, எனக்கு எதுவுமே வராது, என்னால முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க growth கன்ஃபார்மா 0 தான். ஆனா இன்னொரு பக்கம் ஸ்மார்ட், கன்சிஸ்டன்ட் ஒர்க் மற்றும் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கு. இதுதான் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போற மாஸ்டர் கீ. எப்பவுமே பாசிட்டிவா யோசிங்க, பவர்ஃபுல்லா செயல்படுங்க. இந்த மைண்ட் செட்டை வளர்த்துக்க ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரே ராத்திரியில பெரிய சக்சஸ் யாருக்குமே வந்துடாது. ஆனா டெய்லி ஜஸ்ட் 1%, ஆமா, ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே வெறும் 1% இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா போதும். அந்த கன்சிஸ்டன்சி தான் கொஞ்ச நாள்ல ஒரு மேசிவ், அன்டினேபிள் சக்சஸா மாறும். சரி, இப்போ நாம அந்த 5 ஸ்டெப் கிரியேட் தி இம்பல்ஸ் மெத்தடுக்குள்ள போகலாம். ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். ஒரு கஸ்டமர் உங்களை முதல் முறையா பார்க்குற அந்த சில நொடிகள் இருக்கு இல்லையா, அந்த மியர் செகண்ட்ஸ்லேயே அவங்க மைண்ட் உங்களை பத்தி ஒரு உறுதியான முடிவுக்கு வந்துடும். அதனால நீங்க செய்ய வேண்டிய ஆக்ஷனபிள் மைக்ரோ டாஸ்க்ஸ் 3 விஷயங்கள் தான். முகம் மலர்ந்து ஸ்மைல் பண்ணுங்க, நேருக்கு நேர் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுங்க, என்தூஜாசமா, அதாவது ரொம்ப உற்சாகமா பேசுங்க. உங்ககிட்ட இருந்து வர்ற இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கஸ்டமரை இன்ஸ்டன்ட்லி கம்ஃபர்டபுள் ஆக்கிடும். இதை ஒரு ரியல் வேர்ல்டு சினாரியோவா யோசிச்சு பாருங்களேன். ஒரு கஸ்டமர் கடைக்குள்ள வராங்க, நீங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்மைலோட வணக்கம் சார், வெல்கம், இன்னைக்கு என்ன பார்க்க விரும்புறீங்க அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கேட்குறீங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கிரீட்டிங் கொடுக்கும்போது அந்த சேல்ஸோட முதல் படியே உங்களுக்கு ரொம்ப சுலபமாயிடும். ஒரு பெரிய ட்ரஸ்டே அங்கே கிரியேட் ஆயிடும். அடுத்தது ஸ்டெப்ஸ் 2 and 3, பிரசன்டேஷன். சேல்ஸோட மையப்பகுதிக்கே இப்ப நாம வந்துட்டோம். ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கஸ்டமர்ஸ்க்கு எப்பவுமே நீளமான ஸ்பீச் கேட்க பொறுமையே கிடையாது. அவங்களுக்கு சிம்பிளான பஞ்சியான எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் பிடிக்கும். இங்க தான் நாம ஷார்ட் ஸ்டோரி டெக்னிக் யூஸ் பண்ண போறோம். இது ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஷார்ட்கட். சார், இந்த ப்ராடக்ட்டை நிறைய கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ஷார்ட், ஆனா வெரி பவர்ஃபுல். இதுக்கப்புறம் வரப்போறது மிக முக்கியமான விஷயம். அந்த ப்ராடக்ட்டை கஸ்டமர் கையில கொடுங்க. கஸ்டமர் அதை டச் பண்ணணும், ஃபீல் பண்ணணும். அந்த பொருள் தன்னிடம் இருக்கிற மாதிரி அவங்கள இமேஜின் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறமா அதோட பெனிஃபிட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி டீலை ஹைலைட் பண்ணுங்க. அப்போதான் அவங்க மூளையில அந்த பையிங் இம்பல்ஸ் ட்ரிகர் ஆகும். விலைய சொல்றதுல இருக்கிற சைக்காலஜி என்ன தெரியுமா? சும்மா விலைய சொல்லாம, இதோட ரீட்டைல் பிரைஸ் 5000 rupees, ஆனா இன்னைக்கு ஸ்பெஷல் ஹோல்சேல் டீல்ல உங்களுக்கு 3500க்கு கிடைக்கும் அப்படின்னு கான்ட்ராஸ்ட் பண்ணி காட்டுங்க. இப்படி சொல்லும்போது கஸ்டமர் மைண்ட்ல ஒரு மேசிவ் அர்ஜென்சி கிரியேட் ஆகும். அட, இதை நாம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவங்க மனசு தானாவே நிலைக்கும். இப்போ நம்ம சேல்ஸ்ல மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸ்டெப் 4, க்ளோசிங் தி சேல். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பல சேல்ஸ்மேன் இந்த ஸ்டேஜ்ல தான் ஃபெயில் ஆகுறாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு திறமை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அந்த சேலை க்ளோஸ் பண்ணி கேட்கவே அவங்க பயப்படுறாங்க. ஆனால் நீங்க பயப்படக்கூடாது. யூ மஸ்ட் பி கம்ப்ளீட்லி கான்ஃபிடென்ட். இந்த எக்ஸாக்ட் க்ளோசிங் கொஸ்டின்ஸை அப்படியே மனப்பாடம் செஞ்சுக்கோங்க. கேஷா, கார்டா சார், கிஃப்ட் பேக்கிங் பண்ணட்டுமா, ரசீது வேணுமா? இந்த கேள்விகள் கஸ்டமரோட மைண்டை சப்கான்ஷியஸ்லி நான் அந்த பொருளை வாங்க போறேன் அப்படிங்கிற முடிவுக்கு ஃபோர்ஸ் பண்ணும். இதுதான் டாப் க்ளோசர்ஸ் யூஸ் பண்ற சைக்காலஜி. சேல் முடிஞ்சிருச்சு அப்படிதான் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. ஸ்டெப் 5, தி ரீஹேஷ் ஸ்ட்ராட்டஜி. தி அல்டிமேட் பிசினஸ் சீக்ரெட் என்னன்னா, ஒரு க்ளோஸ்டு சேல் அப்படிங்கிறது அந்த டிரான்சாக்ஷனோட முடிவு இல்ல, அது ஒரு பிராண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. உதாரணத்துக்கு, சார், நீங்க வாங்கிய அந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த ஆக்சசரி கூட எடுத்தீங்கன்னா ஃபுல் செட்டப் கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்னு சொல்லுங்க. இதுதான் அப் செல்லிங். இது கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆட் பண்றதோட மட்டும் இல்லாம உங்களோட ஃபைனல் சேல் அமௌண்ட்டை ட்ரமாட்டிக்கலி இன்க்ரீஸ் பண்ணும். ஃபைனலி ஸ்டெப் 6, லெவல் அப் யோர் லைஃப். இந்த சேல் ஸ்டெப்ஸை மாஸ்டர் பண்றது மட்டும் பத்தாது,
ஒரு சிறந்த சேல்ஸ் பர்சனா மாற உங்க கடைக்கு அல்லது ஆஃபீஸ்க்கு வெளியேயும் உங்களோட பர்சனல் growth தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். அப்போதான் நிஜமான சக்சஸ் சாத்தியம். உங்களை சுத்தி யார் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். growth இல்லாதவங்க கூடவே இருந்தீங்கன்னா உங்க growthம் ரொம்ப ஸ்லோ ஆகிடும். ஆனா சக்சஸ்ஃபுல் பீப்புள், அதாவது வின்னர்ஸ் கூட இருந்தீங்கன்னா உங்க லெவல் தானாகவே உயரும். ஆல்வேஸ் ரிமெம்பர், your network is your net worth. அதனால எப்பவுமே ஒரு ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்ல இருங்க. லேர்ன், அப்ளை, grow. நீங்க எவ்வளோ பெரிய டாப் க்ளோஸரா இருந்தாலும் சரி, புதுசா கத்துக்கிறத மட்டும் நிறுத்தவே கூடாது. எந்த நிமிஷம் உங்க லேர்னிங் நிக்குதோ கரெக்டா அந்த நிமிஷமே உங்க growthம் கம்ப்ளீட்டா நின்னுடும். ஸோ இன்னைக்கு நாம பார்த்ததா மறக்காதீங்க. ஒவ்வொரு கஸ்டமரும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனா உங்களோட எதிர்காலத்தை இன்னிக்கே மாற்றி அமைக்க நீங்க அந்த ஆக்ஷனை எடுக்க போறீங்களா? இந்த ப்ளூ பிரிண்ட் இப்போ உங்க கையிலேயே இருக்கு. ஸ்மைல் பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்லி பேசுங்க அண்ட் க்ளோஸ் தட் சேல். உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. So go out there and create that impulse.